ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம்னாக்கா, நம்ம பசங்களுடைய ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி அவங்களுடைய பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்தது. ஸோ எதுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருக்காங்கனாக்கா, அவங்களுடைய லாஸ்ட் எக்ஸாம் இன்றைக்கியோடைய ரிசல்ட்டு. ஸோ அவங்களுடைய பேப்பர் அப்புறம் மார்க்ஸ் என்ன வாங்கியிருக்காங்க, ஸோ அவங்க வந்துட்டு எப்படி எக்ஸாம் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன மிஸ்டேக் பண்ணாங்க, ஸோ ஒரு பேப்பர்லேயும் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, ஸோ எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்காக இன்றைக்கி நம்மளோட பேரண்ட்ஸ் மீட்டிங்காக நம்மளை ஸ்கூல் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக போயிட்டுருக்கோம். நம்ம டேவிட் ராஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ டேவிட் ராஜ் வந்துட்டு 99% எடுத்திருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு எல்லாத்துலேயுமே இந்த மார்க்ஸ் வந்துட்டு 25 வச்சுருக்காங்க. ஸோ டேவிட் ராஜ் வந்துட்டு எல்லா இதுலேயும் ஸோ நல்ல குட் மார்க்ஸ் எடுத்திருக்கான். அதனால் அவனுக்கு வந்துட்டு 99% கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால் ஒரு மார்க்கு கம்மியாகிடுச்சு. நம்ம ஜெனிஷியா பார்த்தீங்கன்னாக்கா ஸோ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு கன்னடா, இங்கிலீஷ் ரொம்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னாக்கா 84% கொடுத்துருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமில் நல்லா பண்ணிட்டோம். ஸோ அவங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன். ஓகேவா? நம்ம டேவிட் ராஜ் வந்துட்டு அவனுடைய வந்துட்டு எப்படின்னாக்கா என்னன்னாக்கா வந்து இந்த ஹேண்ட் ரைட்டிங் தான் ப்ராப்ளம், வேறு ஒன்றும் இல்லை. பட் நல்லா படிக்கிறான், பட் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராப்ளம். பட் பர்சன்டேஜ் எல்லாம் நல்லாயிருக்கு. எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்காரு. நம்மளுடைய ஜெனிஷியா தான் கொஞ்சம் அவ்வளோ நல்ல நெக்ஸ்ட் எக்ஸாமில் நல்லா பண்ணுவான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்குது. இவன் தான் நம்ம டேவிட் ராஜ் சன், இவன் நம்ம ஜெனிஷியா நம்மளுடைய டாட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான்.